கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். எனக்கருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம அடிக்கடி சொல்லலாம், நம்ம சுற்றிலும் ஒரு அநீதியான காரியங்கள், நியாயத்திற்கு புறம்பான காரியங்கள் நடக்கக்கூடிய ஜனங்களின் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நியாயம் கிடைக்குமா என்று சொல்லி இந்த காலவேளையில் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். உன் காத்திருக்குதலின் நாட்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். உனக்கு நியாயம் செய்வார். அருமையான தேவ பிள்ளையே, எப்படி என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். அப்போ நம்மகிட்ட நீதியும் உண்மையும் இருக்கணும். இந்த ரெண்டும் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக உனக்கு நியாயம் செய்வார். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் உன் தலையை உயர்த்துவார். எந்த இடத்துல தோற்று போவோம் என்று சொல்லி நினைத்தாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ இழந்து போனவைகளை கர்த்தர் உனக்கு மீண்டுமாக கொடுப்பார். உன்னுடைய காரியங்களை அபகரித்தவர்கள், உன்னுடைய காரியங்களை தங்களுக்கென்று சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நியாயத்தை புரட்டினவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, நம் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் நமக்கு நியாயம் செய்யாமல், நமக்கு நீதி செய்யாமல், நமக்கு நன்மை செய்யாமல் யாருக்கு செய்வார்? ஆகவே நாம் செய்ய வேண்டியது நீதியின்படியும் உண்மையின்படியும் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யும். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு நீதியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க. மற்றவர்களை குறித்து பேசுகிறோமா? மற்றவர்களை தவறாக சித்தரிக்கிறோமா? தெரியாதவைகளை தெரிந்தது போல பேசுகிறோமா? குற்றவாளிகள் ஆக்குகிறோமா? மற்றவர்களை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோமா? எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லாமல், நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, வெறுமையான பாத்திரம், எனக்கு நீங்கள் நியாயம் செய்யுங்க, எனக்கு உண்மையை தாங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஜனங்களுக்கு நியாயம் செய்கிறவர். ஆகவே இந்த நாளிலும் என் கர்த்தர் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்களை உண்மை உள்ளவர்கள் ஆக்கும். நீதியின்படி நடக்கக்கூடிய கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடும் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற வெற்றிக்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னேன் ஆண்டவர். இந்த நாளில் அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன்.